மக்களே, இந்த வீடியோவில் எந்த ஒரு இடத்துலையுமே நிதானம் தவறிடக்கூடாது அப்படிங்கிற பிரதானமான இலக்கு மையமாக வச்சு தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா ஐயா வன்னியரசு அவர்கள் நம்ம மேலே வச்ச குற்றச்சாட்டு அப்படிங்கிறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த நிதானம் தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒரு வேலை பார்த்துட்டு வந்து தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அரண்சை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஐயா வன்னியரசு அவர்கள் தான் கடந்து வந்த பாதையை பெரிய லெவலில் ஆவணப்படுத்தியிருப்பார். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 9 மாதம் முன்னாடி அந்த சேனலில் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அந்த வீடியோ அந்த சமயத்தில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம யாரை எதிர்த்து இந்த வீடியோவில் பேச போகிறோம், ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு அதை பார்த்துட்டு வரும்போது நான் நிதானம் தவற மாட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காண்டி அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஐயா வன்னியரசு அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்குது. பெரிய கஷ்டங்களை பெரியவர்கள பார்த்துட்டு வந்தவர் தான். ஆனால் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? தாவேக்கா எதிர்ப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். தாவேக்கா எதிர்ப்பு நீங்கள் பண்ணலாம். இது ஜனநாயகமான நாடு. தாவேக்காவை நீங்கள் எதிர்க்கலாம். நீங்கள் எதிர்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் பதில் கொடுப்போம். ஆனால் தாவேக்கா எதிர்ப்பை தாண்டி விஜய் எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க. ஸ்டாலின் ஐயாவே நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க போல் அந்தளவு தீவிரமாக இருக்கீங்க விஜய் எதிர்ப்பில். தாவேக்கா எதிர்ப்பை தாண்டி விஜய் எதிர்ப்பு மறுபடியும் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வழக்கம் போல் நான் யாருக்குமே கண்டன வணக்கங்கள்லாம் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்போதுமே உற்சாக வணக்கங்கள்னு சொல்லி பதிவு ஆரம்பிப்பேன். ஐயா வன்னியரசு ஐயா கண்டன வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா வன்னியரசு ஐயா ஒரு பெரிய லெவலில் விவாத மேடையில் ஒரு கேள்வி வந்து தாவேக்காவை நோக்கி கேட்பார். விஜய் அண்ணா தமிழ் பற்றுன்னு பேசுகிறீங்க, படத்துக்கு ஏன் இங்கிலீஷில் பேர் வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருப்பார். இதற்கு அந்த இடத்துல ஐயா ராஜ்மோகன் ஐயா ஒரு அடி அடிப்பார். அந்த அடியை விட்டு இன்னும் நம்ம ஐயா வன்னியரசு அவர்கள் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டார். அதற்கு வன்னியரசு ஐயாவுக்கு நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த கேள்வியை போயிட்டு நீங்கள் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ரெட்ஜெயின் மூவிட்ட போய் கேளுங்க. ரெட்ஜெண்ட் ஏன் தமிழில் பேர் வைக்க மாட்டாங்கன்னு கேளுங்க. எங்களை மட்டும் கேட்குறீங்களே வாட் ப்ரோ, எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பார். ஏன்னா வாட் ப்ரோன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்பார். அதே கேள்விக்கு வாட் ப்ரோ எங்களை மட்டும் கேட்குறீங்கன்னு சொல்லி அண்ணன் ராஜ்மோகன் அண்ணனை பதிலடி கொடுத்துருப்பார். அந்த பதிலடி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார் போல. அதனால அடுத்தடுத்த விவாதங்களில் ஒரு அவதூறை பரப்புறார். அந்த அவதூறு மேடையிலே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முஸ்தபா அவர்கள் அதை கண்டிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கவே முடியல, அதை கடந்து போக முடியல. தலைமையிட்டேருந்து முதல்ல ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அது இந்த விஷயமா தான் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வன்னியரசு ஐயாவுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வன்னியரசு ஐயா நம்ம மேலே வச்ச குற்றச்சாட்டு அதிதீவிரமானது, அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. ஐயா வன்னியரசு ஐயா ஒரு ஓய்பிரிவு பாதுகாப்பு விஜய் அண்ணாக்கு ஏன் வழங்கப்பட்டுச்சுன்னா விஜய் அண்ணா கேட்டதுனால பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற முதல் பாயிண்டை சொல்கிறாரு. விஜய் அண்ணா ஏன் இந்த பாதுகாப்பை கேட்டார்னா இஸ்லாமியர்கள் பெரிய லெவலில் இவருக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பிஜேபி கிட்ட இந்த பாதுகாப்பை கேட்டதுனால பிஜேபி இந்த பாதுகாப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை இஸ்லாமியருக்கு எதிராக நிப்பாட்டுற ஒரு அரசியல் விளையாட்டு ஒன்று விளையாடுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் முழுக்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற விளையாட்டை மைனூட்டாக விளையாடுறாரு. ஸோ 2 விளையாட்டை அவர் விளையாடும் போது நம்ம சில கேள்விகளை அவர் முன்னாடி கேட்கலாம், அதுவும் கண்டனமாக கேட்கலனா சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கம். இப்போ முதல் பாயிண்ட், ஐயா வன்னியரசு ஐயா விஜய் அண்ணாக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர். இதை பற்றி பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய் அண்ணா கேட்டாரா அல்லது விஜய் அண்ணாக்கு வழங்கப்பட்டுச்சா? இந்த கேள்விக்கு சரியான பதில் உங்கள்கிட்ட இருக்கா? தாவேக்காவை சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய எங்களுக்கே சரியான புரிதல் இல்லை. விஜய் அண்ணா கேட்டாரா அல்லது விஜய் அண்ணாக்கு வழங்கப்பட்டுச்சான்னு சொல்லி இந்த கேள்விக்கு பெரிய பதில் கிடையாது. முதல் பாயிண்ட், பொதுவெளியில் பதிலே கிடையாது இந்த கேள்விக்கு. ஆனால் நீங்கள் வந்து விஜய் அண்ணா தான் கேட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வரீங்க. எதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்தவித காரணமும் இல்லாமல் விஜய் அண்ணா எதிர்ப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தால் தான் விஜய்க்குலாம் கொடுப்பாங்களா, விஜய் தான் கேட்டிருப்பார் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஒன்றா. இப்போ 2வது, விஜய் அண்ணா கேட்டார் அப்படிங்கிற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சாலும் விஜய் அண்ணா பல்வேறு விதமான காரணத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாமியருக்கு எதிரான விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பை நடத்துறீங்களே, என்ன தரவு வச்சிருக்கீங்க, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, என்ன விதமான இதை எப்படி உங்களால் சொல்ல முடியும்? என்னோட கேள்வியாக தான். இஸ்லாமியருக்கு எதிராக விஜய் அண்ணா அந்த பாதுகாப்பை கேட்டிருக்கார். இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்த ஒரு கேள்வி கேட்டால் இஸ்லாமியரை விஜய் அண்ணா எந்த இடத்துல வெறுத்திருக்கார், எந்த இடத்துல இவருக்கு எதிரான அரசியலை செஞ்சிருக்கார்? நான் சொல்றது இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எந்த இடத்துல இஸ்லாமியர் மனம் கோணும் வகையில் விஜய் அண்ணா நடந்து கொண்டார், அதனால இஸ்லாமியர்கள் விஜய் அண்ணாவை அடிக்க முயற்சி பண்ணுறாங்க. எந்த இடம், எந்த காரணம்? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஆரம்பித்து தன்னுடைய நடிப்பு பயணத்தில் ஆரம்பித்து எந்த இடத்துல இஸ்லாமியருக்கு எதிராக விஜய் அண்ணா நின்றிருக்கார், எந்த வார்த்தையை பேசியிருக்கார் அல்லது எந்த செயல்பாடு செஞ்சிருக்கார், எதனால விஜய் அண்ணாவை இஸ்லாமியர்கள் எதிர்க்கணும்? ஏதாவது பதில் இருக்கா? இப்போ நான் சொல்கிறேன், விஜய் அண்ணாவை ஏன் இஸ்லாமியர்கள் தொடர்ச்சி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கம் தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வர வைக்குது. இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து பார்க்க போகிறதே கிடையாது. எந்த இடத்துலையுமே நாங்கள் பிறப்பு
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கட்சி நடத்துகிறோம். எங்களுடைய கொள்கை எதிரியாக நாங்கள் யாரை வச்சுருக்கோன்னா வகுப்புவார அரசியல் பண்ணக்கூடிய பிஜேபியை வச்சுருக்கோம். நான் கட்சி ஆரம்பித்ததே இவனுக்கு எதிராக தான். என்னுடைய கொள்கைக்கும் இவனோட கொள்கைக்கும் 100% ஒத்து போகாது. அதனால தான் இவனை கொள்கை எதிரியாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இஸ்லாமியரை மையப்படுத்தி செய்கிற இந்த வகுப்பாத அரசியல் தான் எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்குது. அப்படிப்பட்ட விஜய் அண்ணாவை இஸ்லாமியருக்கு எதிராக நிப்பாட்டின இந்த அரசியலை நான் என்ன சொல்கிறது, என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுங்கிறது தெரியல. நிதானம் தவறக்கூடாது அப்படிங்கிற இலக்கு அடிப்படையில் நான் ரொம்ப நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். இது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட்சியில் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்களா, இஸ்லாமியருக்கு வாய்ப்பு வழங்கப்படலையா, ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் தலைமையிலேருந்து கண்டன அறிக்கை வெளியிட்டதே எங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் தான். ஸோ கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் தான் கண்டன அறிக்கையை உங்களுக்கு எதிராகவே ப்ரெசன்ட் பண்ணாங்க. எங்களுடைய கொள்கை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சேர் போட்டாங்க. பெண் அப்படிங்கிறத தாண்டி இஸ்லாமியர் அப்படிங்கிறத தாண்டி அவங்கள நாங்கள் புறக்கணிக்கல. ஸோ அவங்களுக்கும் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்களாம் உங்களை எதிர்த்து இப்போ எங்கள் கட்சி சார்பாக கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. ஸோ இஸ்லாமியரை நாங்கள் கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற மாநில போஸ்ட்டில் வச்சுருக்கோம். எங்கள் கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை பெரிய லெவலில் பார்த்துக்கிறது ஒரு இஸ்லாமிய சகோதரி தான். எங்கள் கட்சியோட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நாங்கள் எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மொதல் 2-3 மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளை பெரிய லெவலில் கூட்டிகிட்டு வந்து 10வது 12வது வாங்கக்கூடிய குழந்தைகளை பெரிய லெவலில் கூட்டிகிட்டு வந்து விழா நடத்துகிறோம். அந்த விழாவில் எதுவும் குழந்தைகளை புறக்கணிக்கிறோமா? கட்சியோட உறுப்பினர் சேர்க்கையில் இஸ்லாமியரை புறக்கணிக்கிறோமா? கட்சியில் எதுவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டால் இஸ்லாமியரை புறக்கணிக்கிறோமா? மக்கள் மன்றமாக விஜய் மக்கள் மன்றமாக இருக்கும்போது இஸ்லாமியரை புறக்கணிச்சோமா? எந்த இடத்துல தாவேக்கா இஸ்லாமியரை புறக்கணிச்சு அப்படிங்கிற கேள்விக்கு சரியான ஜனநாயகபூர்வமான ஆதாரத்தோட ஒரு பதில வன்னியரசு ஐயாட்ட இருக்குமா? வன்னியரசு ஐயா இந்த குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் முன் வச்சாரு? இது ஒரு அதிதீவிரமான குற்றச்சாட்டு. இப்போ நான் விஜயண்ணாக்கு பேசுனதுக்கு முன்னாடி இப்போ நான் இஸ்லாமியருக்கு பக்கமும் இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரை இஸ்லாமியர்கள் ஏதாவது வெறுக்கிறாங்களா? அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய தலைவரே அவங்க பெரிய லெவலில் வெறுக்கல. அவங்க கண்டுக்காம இருக்காங்க, பார்க்காம இருக்காங்க. ஆனால் ஆயுதம் எடுத்து இந்த தலைவரை முடிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு தலைவரை எடுத்து முடிச்சிருக்காங்களா? எதுவும் வரலாறு தமிழக மாநில இஸ்லாமியர்களுக்கு இருக்கா? இந்த கேள்விக்கு எதுவும் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இஸ்லாமியர்கள் இதற்கு முன்னாடி இந்த தலைவருக்கு இப்படி பண்ணாங்க, அதே மாதிரி விஜயண்ணாக்கும் இப்படி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி ஏதாவது தரவு உங்கள்கிட்ட இருக்கா? அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க விவாதம் பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அல்லது பார்க்காம இருந்துருவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்களே தவிர ஆயுதம் எடுத்து அவங்களை தாக்கி ஏதாவது வரலாறு தமிழக அரசியல் களத்தில் இருக்கா? இந்த கேள்விக்கு எதுவும் பதில் இருக்கா உங்கள்கிட்ட வன்னியரசு ஐயா? இஸ்லாமியரோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சிறுபான்மையோட பாதுகாவலர் நாங்கன்னு சொல்லி உங்களோட கட்சியில் நிறைய விஷயங்களை செய்கிறீங்களே, அப்படிப்பட்ட சிறுபான்மையினரை நீங்கள் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளை சித்தரிக்கிறீங்களே, உங்களுக்கும் பிஜேபிக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? உங்களுக்கும் பிஜேபிக்கு எதுவும் கனெக்ட் இருக்கா? இல்லை நீங்கள் பிடிமா? ஏன்னா அவங்களும் இஸ்லாமியரை தீவிரவாதியாக தான் சித்தரிக்கிறாங்க. ஐயா வன்னியரசு ஐயா நீங்கள் சாதாரண வன்னியரசு மட்டும் கிடையாது, விசிகாவோட துணை பொதுச் செயலாளர். ஸோ விசிகா இஸ்லாமியரை தீவிரவாதிகளை சித்தரிக்கிறான். இந்த கேள்வியை நான் முன் வச்சா எவ்வளவு தூரம் கேவலமாக இருக்கும்? அந்த வேலையை தானே நீங்கள் பார்க்குறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், கருணாஸ் அவர்களோ சரத்குமார் அவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாக இருக்கட்டும், இவங்களாம் விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, விஜய்க்கு எதுவும் அறிவு கிடையாது, விஜய்க்கு தர்க்க ரீதியாக வாதம் பண்ண தெரியாது, விஜய் பாயாசம் பாதரசம் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களாம் விஜய் அறிவற்றவர், விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, நீங்க தான் விஜய் இஸ்லாமியரோட எதிரி, இஸ்லாமியருக்கு விஜய் எதிரின்னு சொல்லி புது வகையான ஒரு உருட்டை கிளப்பி விடுறீங்க. ஸோ மற்றவங்களோட நீங்க ரொம்ப ஆபத்தானவனா இருக்கீங்க. ஐயா நீங்க உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்குங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது. அது ஒண்ணுக்கு தான் ரொம்ப நிதானமாக அந்த வீடியோவில் நாங்கள் பதிலடி கொடுக்குறோம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் மறுபடியும் இஸ்லாமியருக்கும் விஜயண்ணாக்கும் சண்டை, விஜயண்ணா ஒரு கிறிஸ்துவர் அதனால் இஸ்லாமியரை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி பிஜேபி பண்ணுற மத அரசியலை தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், அடுத்து நாங்கள் ரொம்ப நாகரிகமாலாம் பேச மாட்டோம். தலைவர் நாகரிகமாக பேச சொல்கிறார் தான், ஆனால் இப்படிலாம் நடக்கும்போது எவ்வளோ நாகரிகமாக எங்களால் பேச முடியும்? ஓரளவு தான் ப்ரோ, அதுக்கு மேலே முடியாது ப்ரோ, பார்த்துங்க. ஸோ ஓரளவு நிதானமாக நாகரிகமாக உங்கள்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டிருக்கேன். உங்களுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ப்ரோ. ஸோ நிதானமாக இந்த அரசியல் களத்தில் அரசியல் செய்யுங்க. விஜயண்ணாவை எதிர்க்காமல் தாவேக்காவை எதிருங்க, கொள்கை ரீதியாக எதிருங்க, அரசியல் ரீதியாக என்ன திட்டங்களை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேளுங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறேன்னு கேளுங்க. நீண்ட நெடிய அரசியல் பயணம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக எங்கள்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட எதுவும் விஷயம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நாங்கள் வேணான்னு சொல்லலை, நாங்கள் ரொம்ப தவறாகவே உங்களை எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு எதிரானவங்க, இவங்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்லி இந்த பிஜேபி பண்ணுற இந்த எச்ச அரசியலை இந்த மண்ணில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதங்கத்தை இந்த வீடியோவில் வச்சுக்கிறேன். ஏன்னா
நீங்கள் என்ன இருந்தாலும் எங்களோட அண்ணன், அந்த ஒரு விஷயத்துக்காண்டி உங்களுக்கு இந்த வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஐயா நீங்கள் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டால் கூட இந்த விஷயத்தை முடிச்சு விட்டலாம் ஐயா, இல்லை கட்சி ரீதியாக உங்கள் மேலே எதுவும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சு விட்டலாம். தயவு செய்து சொல்கிறேன், விவாத மேடையில் கண்ணியம் தவறாமல் பேசுங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.